அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலன் மே 17 முதல் மே 23 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய், 2இல் சூரியன், 12இல் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பொதுவாக எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுடைய பணியும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருப்பதால் உங்களுடைய வேலையில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது, வீண் பேச்சை குறைப்பது, முக்கிய விஷயங்களை பொது வேளையில் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 19 செவ்வாய், 20 புதன் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், 2இல் குரு சுக்கிரன், 11இல் சனி சஞ்சரிப்பது சிறப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். தொழில் வளர்ச்சிக்காக நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு விடிவு காலம் பிறந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக ஏற்ற மிகுந்த பலன்களை எந்த நாட்களில் அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது 17 ஞாயிறு, 18 திங்கள், 21 வியாழன், 22 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும், 3இல் கேது, 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் எதிர்நீச்சல் போட்டாவது ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தரும். உடன்பிறந்தவர்களுடைய ஆதரவானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக தொழில் தொடர்பான ஒரு காரியங்களில் நீங்கள் சற்று சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் ஒரு சில முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வேலை பளு சற்று அதிகப்படியாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருப்பது, வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 19 செவ்வாய், 20 புதன், 23 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக சிவன் வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடகராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன், 9ல் சனி, 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட ஒரு சிறப்பான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 17 ஞாயிறு, 18 திங்கள், 21 வியாழன், 22 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கை அம்மனை தரிசிப்பது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி சூரியன் புதன் சேர்க்கை பெற்று 10ல் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறையும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 17 ஞாயிறு, 18 திங்கள், 19 செவ்வாய், 20 புதன், 23 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி, 8ல் செவ்வாய் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். குரு 10ல் இருப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக பொதுவாக கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக வண்டி வாகனங்களில் வேகமாக செல்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 19 செவ்வாய், 20 புதன், 21 வியாழன், 22 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும், 9ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களது பலமும் வலிமையும் கூடக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைவதால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 21 வியாழன், 22 வெள்ளி, 23 சனி ஆகிய நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும். 17 ஞாயிறு, 18 திங்கள் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் என்பதால் அந்த இரு நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது, கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் ராகு, 7இல் சூரியன், 8இல் குரு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. பொதுவாக எந்த ஒரு காரியத்திலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாட்கள் இருக்கிறது. பொதுவாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பாக இருக்கும் என பார்த்தால் உங்களுக்கு 17 ஞாயிறு, 18 திங்கள், 23 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் 19 செவ்வாய், 20 புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் என்பதால் அந்த இரு நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் ராகு, 6இல் சூரியன், 7இல் சுக்கிரன், குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்புகளால் உங்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல இடத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. மேலும் இந்த வாரத்தில் ஏற்றங்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 17 ஞாயிறு, 18 திங்கள், 19 செவ்வாய், 20 புதன் ஆகிய நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும். 21 வியாழன், 22 வெள்ளி ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த இரு நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாட்களாக இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சனி, 5இல் புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். வெளியூர் தொடர்புகளால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 19 செவ்வாய், 20 புதன், 21 வியாழன், 22 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 23ஆம் தேதி அன்று சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால்
அன்று மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 4இல் புதன், 5இல் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பதவி உயர்வுகளை எதிர்பார்த்தவர்களுக்கு தற்போது ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஒரு சில ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கிறது என பார்க்கின்ற பொழுது 21 வியாழன், 22 வெள்ளி, 23 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், 4இல் சுக்கிரன், 6இல் கேது சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றங்கள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. கடந்த கால சோதனைகள் சற்று குறையும். ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. பொதுவாக முன்கோபத்தை குறைத்துக் கொள்வதும் வீண் பேச்சை குறைப்பது மிகவும் சிறப்பு. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக 17 ஞாயிறு, 18 திங்கள், 23 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.